பிரேக்கிங் பேட்னு ஒரு சீரீஸ் இருக்கு. அதில் வந்து மெத்துன்னு ஒன்று செய்வாங்க. அந்த மாதிரி இது போதை வஸ்து. அந்த மாதிரி இது வந்து ஒரு மெத்து பைட் பண்ணோன்னு போதை மூளைக்குள்ள போய் வெடிக்கும். பாம் மாதிரி தான். பாம் சைஸுக்கு ஓடிட்டே இருக்கேன். இதை சாப்பிடு. மூளையில போய் சிறு மூளையிலேருந்து பெருமூளையை போய் தட்டி அப்படி இழுக்கும். அப்படியே போய் பெட்ல போயிருந்துருக்கு. அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிடு. வீடியோக்காகலாம் சொல்ல வேணும். வெல்கம் டு ஹெச்பி பார்வை லேட் நைட் vlog, லேட் நைட் கார்விங். ஆமாம், ஸோ தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு போதை வஸ்துவை வந்து ரெடி பண்ண போகிறோம். போதை வஸ்து தான் இது. பொங்கல். ஆமாம், லேட் நைட்டுங்கிறத அமைதியாக பேசுகிறோம். அதுவும் புது கேமரா, இது எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து போதை வஸ்துவை ப்ரிப்பேர் பண்ணுவோம். நல்லா தூக்கம் வரும். அதற்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சுலபம். பச்சரிசி, அதுக்கப்புறமா மூங் தால் எனப்படும் பாசிப்பருப்பு. பச்சரிசி 1.5 டம்ளர்னால் மூங் தால் வந்து 1/2 டம்ளர். அதுக்கப்புறமா நான் ரைஸ்லேயே வந்து மிளகும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுருவேன். அது தவிர தாளிப்புக்கு மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அது டிபெண்ட்ஸ். அது நீங்கள் வேணால் போட்டுக்கணும். அப்புறமா நெய், நிறையா நெய் தேவைப்படும். உப்பு, அவ்வளோதான். சரி, நான் அரிசி எடுத்துட்டேன். பாசிப்பருப்பு மட்டும் 1/2 டம்ளர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சும்மா vlog கண்டென்ட் இல்லாமல் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைவ் ஆக்ஷனாக போவோம். ஸோ இதுதான் நான் வாங்கின புது கேமரா. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்காக நல்லாயிருக்கும்ன்ட்டு வாங்கினேன். டிஜே ஆஸ்மோ நேனோ. ஓகே, எடுத்தாச்சு. நானும் ஒரு சம்பவம் பண்ண போகிறேன். நீங்கள் சம்பவம் இப்போ பண்ண போகிறது பெரிய சம்பவம். நைட்டு மிக்ஸி போட்டு இப்போ எல்லாரையும் எழுப்ப போகிறீங்க. அடுத்து இப்போ பாசிப்பருப்பு போடணும். அதுக்கு மட்டும் டம்ளர் வேணுமே. கிடச்சிருச்சு. இந்த ஒரு டம்ளர் இப்போ தான் இருக்குது. ஸோ இல்லை அது வந்து ஸ்க்ரீன் ஆஃப் சேஃப்டிக்காக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போடுங்க. கன்ஃபார்மாக நாளைக்கு ஃப்ளாட்டு குரூப்பில் கலவரமாக போகுது. ரைட்டு. ஸோ 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு. ஓகே. ஐயோ, அதுக்குள்ளே குரூப்பில் வந்துருச்சா? என்ன சிஸ்டமில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. சரி, ரைட்டு. இன்ஸ்டண்ட்டாக அனுப்புகிறாங்க. ஏன்னா 12 மணிக்கு எவங்க மிக்ஸி போடுறது அப்படின்னு. இன்றைக்கி தான் குழந்தை லேட்டாக தூங்குறான். என்ன பண்ணுறது, எங்களுக்கு டின்னர் ரொம்ப டிலே. ஸோ ஓகே, பாசிப்பருப்பும் போட்டாச்சு. என்ன விஷன் டாக்கில் ஒன்றும் வரல. வந்துருச்சு. பாசிப்பருப்பு சேர்த்தாச்சா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ப்ராசஸ். அரிசியும் பருப்பையும் கலைஞ்சாச்சு. இப்போ வந்து இதுலேயே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் இது போட்டுருவேன். இதான் இருங்க, ஜீரகம், மிளகு. ஆமாம். ஸோ அஞ்சரை பட்டியை திறக்கிறோம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி போடுங்க, தீர்வாக போடுங்க. ஸோ கொஞ்சம் கூட மிளகும் இதில் போட்டோன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். பட் ஃபைன், இதில் போட்டால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருன்ட்டு. ஸோ இப்போ வந்து 1/2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் இது போட்டிருக்கோம். என்ன சொல்கிறது, பாசிப்பருப்பு. ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து 7 to 8 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். எனக்கு வந்து அப்படி பொங்கல் வந்து சொத்துன்னு விட அப்படியே ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். பார்ப்போம் வருதான்ட்டு. இங்கே வந்து மேடம் சட்னி பண்ணி வச்சுட்டாங்களாம். நோட் திஸ் பாயிண்ட். 12 மணிக்கு சட்னி அரைக்கிறோம். கன்ஃபார்ம் கேஸு. அதுலேயே இப்போ இஞ்சியும் போட்டுடலாம். போடுங்க, என்னதான் அதை பார்ப்போம். இஞ்சி போடுவோம். நமக்கு இஞ்சி 2 பேருக்கும் பிடிக்காது, பட் அதனால போடுவோம். ஸோ இஞ்சியும் போட்டாச்சு. என்ன ஆக போகுதோ ஆண்டாவா. ஓகே, ஸோ இதை வந்து இப்படியே வந்து நான் ஊற வைக்கல. ஸோ ஸ்ட்ரைட்டாக குக்கரில் தான் போட போகிறோம். குக்கரில் போட்டு 7 to 8 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணால் முடிஞ்சிருச்சு. பொங்கல் ரெடி. இப்போ
கேட்ட கேள்வி எத்தனை விசில், அதே 3 விசில் தான். சூப்பர். அன்னைக்கு பண்ணோம்ல குழம்பு, அதே 3 விசில் தான். உப்பு வேணுன்னா போடலாம், ஆனால் நான் போட மாட்டேன். கடைசியாக தான் உப்பு போடுவேன். அது காரணம் இருக்குது. ஏன்னா இது நல்லா இங்கே ஸ்மாஷ் ஆகிடுச்சுன்னா லாஸ்ட்டாக கலக்கும் போது உப்பும் நெய்யும் போட்டு கலந்தா நல்லாயிருக்கும். இது லைட் எடுக்கிறோம். ஆக்சுவலி ஃப்ரண்ட்டுக்கு லைட் இருக்குது, ஃப்ரண்ட்டில் லைட் என்கிட்ட ஒரு லைட் இருக்குது, எல்சி பெயின் இருக்குது. ஆனால் அடுப்பு பக்கத்தில் வைக்க பயமாக இருக்குது. சின்னதாக காம்பேக்டாக வாங்கணும்னு கேமரா வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 எனக்கு இது 10வது மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். 6 7 8 டம்ளர். யோசிக்கலாம் ஏன்டா 8ன்ட்டு, நல்லா குறைவாக வரணும்ல. ஸோ 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே சூப்பர். லெட் இட் பாயில் தென் டிசைட். எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே இதுதான். அப்படியே பிடிச்ச அப்படியே நெஞ்சில் சொருக்கிட்டேன். அப்படியே பாயிண்ட் ஆஃப் வியூ கேமராவை மாற்றிடலாம். ஆனால் இப்போ இங்கே இருக்க குக்கரு நான் எம்பி தான் எடுக்கணும். ஸோ அதனால் அது செம்ம மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் இது. ஸோ அதனால் எப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சா, எப்படி டக்குன்னு முடிஞ்சுதா, அதனால தான் இந்த கேமரா வாங்கினேன். கேஸை பெருசாக்கணுமே. கேஸு ரெண்டுமே இப்போ பெருசாக இருக்குது. நீங்கள் வெளில போயிட்டோம், அதனால் இப்போ தான் ஆனே பண்ணுறோம். ஆகி விட்டது சிறப்பு. ஆல்ரெடி நான் பேசுறது கேட்கல, பேக்ரவுண்ட் நெக்ஸ்ட்டாக கேட்குது. நான் சொன்னேன் எங்கள் வீடு மெயின் ரோட்டில் இருக்குது, இன்னும் பண்ணுறதுக்கு இல்லை. பார்ப்போம், அதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம். இப்போ இந்த கேமராக்கு மைக்கு பார்த்துட்டேன். அந்த இப்போ டிஜே ஆஸ்மோ நேனோ இந்த கேமரா. ஸோ இதோட டிஜே மைக்ஸை யூஸ் பண்ணலாமா வித்தவுட்டு இது என்ன சொல்கிறது ஒயர்லெஸ்ஸு, வித்தவுட் ரொம்ப ஹசில் ஃப்ரீ கனெக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னாங்க. பார்ப்போம், ட்ரை பண்ணி. ஸோ கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே க்ளோஸ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய vlog? அதானே நான் கேமரா டெஸ்ட் பண்ணுறேன். மெயினாக பார்க்குறவங்க பாருங்கள், யாருக்காவது யூஸ் ஆகும், இல்லை எங்களுக்கே பிற்காலத்தில் யூஸ் ஆகலாம். 8 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். முக்கியமாக அடுத்து ஒன்று சேர்க்க போகிறேன், அதுதான் பால். எஸ். ஸோ வாங்க ஒரு பால் எடுத்து வந்துடும். பால் எடுத்தாச்சு. இதுக்கு வந்து பச்சையாக சேர்க்கலாம், ஏன்னா இப்போ கொதி வரப்போகுது. அதனால் ஐயோ உழுகுது உழுகுது உழுகுது, பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஐயோ நான் வந்து சிதற விட்டேன். ஆக்சுவலி நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் பால், இது என்ன ஒரு டம்ளர் வருமா, அரௌண்டு ஒரு டம்ளர். நான் வந்து பாக்கெட்டில் ஒரு 40% ஊற்றிருக்கேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட்டு வந்து 1.5 டம்ளர் பால். ஆல்ரெடி எவ்வளோ டம்ளர், 8 டம்ளர் தண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 8 டம்ளர். ஸோ 8 டம்ளர் ப்ளஸ் 1.5 டம்ளர் பால் ஊற்றிருப்பேன். இது வந்து நல்லா கொதிச்சரிச்சு குக்கரை மூட வேண்டியதான், அவ்வளோதாங்க. கொஞ்சம் பால் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லா தெய்வீகமாக இருக்கும். பொங்கல், கோவில் பொங்கல் மாதிரி இருக்கும். அதில் பால் கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி கையில் பத்தாடி என்ன பண்ணுறது தெரியும். அதனால் பட்டன் அங்கே போய் கடை இல்லையே அமுக்கிட்டு ஆல்ரெடி நம்ம பண்ணுறதே பெரிய கேஸு. இதில் தாளிக்கிற மிக்சி போட்டாச்சு, இன்னும் 10 நிமிஷத்தில் குக்கர் இதாக போகுது. எல்லாமே சம்பவம் தான். இதை இப்போ பால் பேக்கெட்டை வேறு கரெக்டாக கட் பண்ணாமல் அவசரத்தில் சத்தம் போடாமல், ஐயோ மார்க்கு சத்தம் போடாமல் வேலை செய்யான்ற மாதிரி நான் தான் எல்லா சத்தத்தையும் போடுறேன். நான் சொல்லிட்டு நானே எல்லா கிரைம் வேலையும் பார்க்குறேன். மிக்ஸியில் ஆரம்பிச்சு பதட்டம் பதட்டத்தில் போயிட்டு இருக்கு. டிலே ஆகிடுச்சு அப்படின்ட்டு வேற எதுவும் இல்லை. ரைட்டு, சம்பவம் லோடிங். அனதர் சம்பவமா? சம்பவம் லோடிங், சம்பவம் முடியாச்சு. மிட் நைட்டில் நம்ம எவ்வளோ பெரிய போதை வஸ்து செய்கிறோம். நமக்கு வேற உங்களுக்கு தேங்காய் சட்னி தான் வேணுமா? ஏன் யாரை சட்னி வச்சு சாப்பிட மாட்டீங்களா? ஆக்சுவலி டிஃபன் சாம்பார் இன்னும் சூப்பராக இருக்கும். அது இப்போ பண்ண ஆரம்பிச்சா விடிஞ்சிடும். 3 மணிக்கு தான் நாங்கள் சாப்பிடணும். ஒரு நாள் நாங்கள் வந்து அவனே கஷ்டப்பட்டு இப்போ தான் தூங்கி இருக்கான். இன்னைக்கு எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இது ரெடி, எங்கே சட்னி? நல்ல முடிவு. ஃப்ரேமில் நான் மட்டும் தெரிவேன். இது வேறு நைட்டில் எப்படி இருக்கும்னு தெரில. ஃபேஸ்க்கு கண்டிப்பாக லைட்டு வேணும், அது மட்டும் எனக்கு தெரியுது. இது பேக் லைட்டாக இருக்குன்னு
எல்லாம் நம்ம லைட்ஸு பெருசு, இங்கே ஸ்பேஸ் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும். ஒரு லைட்டிங் இதே மாதிரி மேக்னெட்டிக் லைட்டிங் வாங்கி வச்சிட்டோன்னா, அப்படி வச்சுட்டோன்னா கிரில்லில் அது பாட்டுக்கு இருக்கும். இன்னொரு இந்த சட்னி தேங்காய் சட்னி அதாவது கரெக்டு தான். பொங்கலே காட்டும் போது தேங்காய் சட்னியை காட்டலாம். ஃபஸ்ட்டு விஷன் பேக் எங்கே வைக்கணும். நமக்கு இந்த கேமரா ஒரு ஜாலி கேமரா. நான் பாருங்க பொங்கல் ரெடி ஆகுது. பொங்கலுக்குள்ள கூட முக்கியம் எடுக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. சட்னி தாளிச்சாச்சு. இது வந்து பொட்டுக்கடலை சட்னி. தேங்காய் சட்னி நீங்கள் நினைச்சிடாதீங்க, பொட்டுக்கடலை தான் ஜாஸ்தி இருக்குது. ஆக்சுவலி என் ஆட்டுக்காருக்கு வந்து எனக்கு பிடிக்கும். தேங்காய் சட்னியில் பொட்டுக்கடலை நிறைய நான் போட்டு பண்ணுவேன். ஸோ அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதனால் இவரை நான் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவேன். நைட் நேரத்தில் இப்போ எந்த ரிஸ்க்கும் நாங்கள் எடுக்க முடியாது. ஏதோ திருட்டுத்தனமாக பிரேக்கிங் பேடில் ஒன்று பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கு. நாங்கள் பொங்கல் தாங்க பண்ணுறோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். யாரா ஆடி மாதத்தில் பொங்கல் வைக்கிறான்? நான் தாங்க. ஏன்டா அது 12 மணிக்காலாம் வைப்பேன். முதல் நாள் கேமரா பொங்கலுக்குள்ளே விழுந்து சூசைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மூடிட வேண்டியதான். நான் பண்ணுறது கொஞ்சம் கிரிக்கெட்டெல்லாம் இருந்தாலும் அவுட்புட் கரெக்டாக வந்துடும். அது எனக்கு காலேஜ் டைம்லேருந்தே பழக்கம். ஸ்கூல் டைம், காலேஜ் டைம்லேருந்து எப்போ அவுட்புட் மட்டும் வந்துடுது. அது வந்துடும் சார். அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அதை மட்டும் வந்துடும். இப்போ சப்போஸ் இது தனியாக இருக்குன்னா அது என்ன பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுன்றதுக்கு ஃபார்முலா இருக்குது. அதெல்லாம் பண்ணிடுவேன் நான். ஓகே, ஸோ பொங்கிடுச்சு. க்ளோஸ் பண்ண வேண்டியதான். அநேகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டாங்க. இருக்கிற 150 பேரும் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மார்க்கு சத்தம் போடாமல் 3 பார்க்குறேன். அவசரத்தில் அண்ணாக்குள்ளே போவது. அம்மா வந்து குக்கர். ஸோ நமக்கு இந்த தராவதி தான் வரும். மை ஃபால்ட். ஷோ பதட்டத்தில் தப்பாக நைட்டு போனால் இப்படி தான் இருக்கும் போல. பொங்கல் வைக்கிறேன்ட்டு எல்லாம் விடிகாலையில் 5 மணிக்கு வைப்பாங்க. காலங்காத்தால 4 மணி 3 மணிக்கெலாம் பொங்கல் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? நான் நிறையா தடவை சாப்பிட்ருக்கேன். இது ரொம்ப வருஷம் முன்னாடிலேருந்து. வேளச்சேரி சைடில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து காலைல 3:30 மணிக்கெலாம் ஒரு டீ கடையில் பொங்கல் ரெடி ஆகிடும். ஏன் ஜனனியுமே கல்யாணம் பண்ணி ஒரு டைம் நாங்கள் வந்து நைட் அவுட்டிங்லாம் போயிட்டு காலையில் 3:30 மணியா 4 மணி இருக்கும். பொங்கல், இட்லி, வடகரி, பொங்கல் எல்லாமே சாப்பிட்டோம். அங்கே தான் ட்ரை பண்ணோம். ஒலிம்பியா டெக் பார்க் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். அங்கே அடிக்கடி சாப்பிடுவாங்க. அதனால தான் மென்ஷன் பண்ணுறேன். இது ப்ரமோஷன்லாம் இல்லைங்க, நல்லா இருக்குது. தமிழ் கிடைக்குது, அதுதான் விஷயம். காலையில் நம்ம பசியில் இருப்போம், எங்கேயாவது போயிட்டு வந்தோம். ஷூட்லாம் போயிட்டு வந்துட்டு கோவிட் முன்னாடிலாம் வந்து ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கல. அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் எல்லாம் மாறி போச்சு. இப்போ எல்லோரும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் செலக்டிவ் பிளேசஸ் வேளச்சேரியில் இந்த ஒலிம்பியா டெக் பார்க் எங்கெங்கே ஐடி இருக்கோ அதை சுற்றி கிடைக்கும். ஓஎம்ஆர் சைடுன்னு தெரியாது. இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து எலிஃபென்ட் கேட் கொண்டு வருவான். காலைல பிரியாணி கிடைக்கும்ட்டு. ஏன்டா என்ன கூப்பிட்டு போகிறீங்க? அதுவும் ஃபவுண்டைன். கொஞ்சம் சின்னதாக சிம்மில் வைங்க. வெயிட் ஃபவுண்டைன் வருது. அப்போ பொங்கல் சக்ஸஸ். மக்களே, நாட் ட்ரை திஸ் அட் ஹோம் அட் நைட் ஸ்பெசிஃபிக்கலி. அதுக்கப்புறம் காலையில் இருந்து வேலைக்கு போகலன்னா என்ன கேள்வி கேட்கக்கூடாது. நைட்டு பொங்கல் அதுவும் ஒரு லெவல். அது ஒரு சில பேருக்கு தான் புரியும். எல்லாருக்கெல்லாம் எல்லாம் நைட்டு பிரியாணின்றாங்க. நைட்டு பொங்கல் சாப்பிட்டு பாருங்க, நல்லா தூக்கம் இழுத்துட்டு போகும். பொங்கல், ஒயிட் சட்னி, அதான் தேங்காய் சட்னி. அதுதான் இன்றைக்கி மெனு, நைட்டு மெனு. டிலே ஆகிடுச்சு, ஆகிடுச்சு. பார்த்துக்கலாம். அப்படியே புது கேமரா இன்றைக்கி தான் வாங்கினோம். சரி அப்படியே டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வருது நைட்டு அப்படின்னு. பகலில் அல்டிமேட்டாக இருக்கும். அதை டெஸ்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, இதனால் இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். சரி, அதனால் சிம்பிள் ரெசிபி வந்து நம்ம வீடியோ எடுப்போம் தான் எடுக்கிறேன். 1 4 ஆஃபு. ஓகே, ஸோ 4 விசில் வச்சோம். 3 விசில் சொன்னேன். சரி, கொஞ்சம் லெங்க்த்தியாக ஒன்று வரட்டோன்னு 4 விசில் இப்போ வச்சுருக்கு. வீடியோ கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் வெரி சாரி. இன்னும் நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல இந்த கேமராவை. ஸோ விசில் எடுக்க முடியுது. ஓகே, என்னடா இவ்வளோ தண்ணி பால் ஊற்றி எப்படியே இருக்குது?
இந்த வருது உருட்டுது. எஸ். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இப்போ வரும். மசிக்க வருகிறோம். வந்துடுச்சு. குழந்தது பார்த்தீங்களா? உங்கள் கண்ணு முன்னாடி எவிடன்ஸ் எடுக்கிறோம். கட் பண்ணலை, குழந்துடுச்சு பார்த்தீங்களா? எஸ். இப்போ இன்னும் உப்பு, நெய் எல்லாமே இருக்கணும். கஷ்டமே படக்கூடாது. இதுக்கு தான் அவ்வளோ தண்ணி. உப்பு போட்டுடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம தூள் உப்பு எடுப்போம். என்ன பண்ண போகிறேன், குமாச்சியா 1 ஸ்பூன் பத்தாது. ஸோ 2 ஸ்பூன் போடுறேன். நான் தைரியமாக போடுவேன், ஏன்னா பொங்கலுக்கு நெய் விட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் 2 ஸ்பூன் உப்பு. ஓகே, அப்படியே லைட்டாக கலந்து விடுவோம். அப்படி கரண்டில் எடுத்து அப்படி வச்சா சொத்துன்னு இருக்கணும். அந்த சொத்துன்னு விடுற சத்தம் தாங்க பொங்கல். நெய்யை விடு, ஊற்று பூனை கிடக்குதாப்பா போன்ற மாதிரி தான் ஊற்றணும். நாடா நைட் அதுமா நெய் இவ்வளோ ஊற்றுறானே அப்படின்லாம் உங்களுக்கு டவுட்டு வரும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் செஞ்சிடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப இப்போ வெளியில் சாப்பிட்றது நல்லாவும் இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு வந்துட்டேன். என்னன்னே தெரில. பொங்கல் வெள்ளிக்கிழமையிலே. ஆஹா, இதுக்கே காப்பிரைட் அடிப்பாங்களோ? பாடினாலே பிரச்சனை ஆயிடுமே. ஓகே, பொங்கல் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ தாளிக்கணும். இதில் வந்து என்ன சூட்சமுன்னா, அதுவும் ஒரு செஃப் கொடுத்த ஐடியா தான். கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய்யை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படியே எடுத்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி போதும். ஏன்னா நெய் தான் நான் ஜாஸ்தி விட சொன்னாங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்குன்ட்டு. ஸோ இதை இங்கே வச்சுட்டு இங்கே அந்த நெய் இடுங்க சார். அந்த நெய்யை ஊற்றுங்க, ஊற்று. இது பண்ணியாச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். என் தலைவன் உள்ளே போடுவோம். சத்தம் வராது, அது ஒரு அட்வான்டேஜ். பார்க்க எனக்கு மிளகு வாசனை இருந்தால் பொங்கலில் மிளகு இருக்கணுங்க. நிறைய பேருக்கு பிடிக்காது, எனக்கெலாம் பிடிக்கும். அங்கங்கே நெருக்கு அப்படின்னு படணும். அடுத்தது சீரகம் போர் சிறப்பு. வாங்க கலங்க நல்லா. ஓகே, கொஞ்சம் அடேங்கப்பா. இந்த வியூவில் பார்க்க நல்லா தான் இருக்குது. நான் சமைக்கிற மாதிரியே இருக்கும். சரி, நீங்கள் சமைக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே, டிஸ்கால் அவ்வளோதான். சேர்ற பொங்கல். ஓகே, லைட்டாக வெடித்ததில் பயந்துட்டேன். ஒரு அப்படியே அதே சூட்டோடு கலந்துடணும். குட் கன்சிஸ்டன்சி. நல்லா இருக்குது கன்சிஸ்டன்சி பார்க்க. ஸோ அருமையான பொங்கல் தயார். சாப்பிட்டு பார்த்து தான் அடுத்து தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்திருக்குன்ட்டு. கலந்தாச்சு. இதுக்கு மேலே வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி போதும்னு விட்டுடலாம். ஸோ பொங்கல் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். யாருக்காவது பிடிக்கும் வந்து உங்களுக்கு குக்கரில் அப்படியே சுட எடுத்து சாப்பிட்றதுலாம். எங்கள் அம்மா செஞ்சுட்டு கூப்பிடுவாங்க, இங்கே வந்து டேஸ்ட்டு பாருன்னு. அப்படியே ஆன்ஸ் பண்ணி இந்த தட்டில் போட்டு அதெல்லாம் செட் ஆகும். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கே. கொஞ்சம் உப்பு மட்டும்தான் போட்டால் ஸ்கால் நல்லாயிருக்கும். சூப்பர். ஸோ நல்லா வந்திருக்கு பொங்கல். கொஞ்சம் மட்டும் வேணால் உப்பு சேர்க்கலாம், இல்லாட்டி நைட் டைம் எதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. தான் வாழ்க்கை. மேக்னெட்டிக் மவுண்ட் இருக்கிறதுனால தான் இந்த கேமராவே மாட்டினேன் இருக்கேன். ரொம்ப பிரேக்கிங் பேட்னு ஒரு சீரீஸ் இருக்கு. அதில் வந்து மெத்துன்னு ஒன்று செய்வாங்க. அந்த மாதிரி இது போதை வஸ்து. அதுதான் வந்து விக்ரமில் விஜய் சேதுபதி வச்சு பாப்பல. அதே தான் பிரேக்கிங் பேட்ல நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு மெத்து போதை மூளைக்குள்ள போய் வெடிக்கும். பாம் சைஸுக்கு ஓடிட்டே இருக்கேன்.
இதை சாப்பிடு. மூளையில் போய் சிறு மூளையிலேருந்து பெருமூளையை போய் தட்டி அப்படி இழுக்கும், அப்படியே போய் பெட்டில் போயிருந்துருக்கு. ஓகே அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிடு, வீடியோக்காகலாம் சொல்ல வேணும். நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்கு. உப்பு தான் கம்மியாக இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட்டு. கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கும். ரொம்ப உப்பு கிடைக்கும். அதுவும் கரெக்டாக கரெக்டாக. இருக்கு. ஸோ ஃபைனலி சக்ஸஸ் டன். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஆமாம், வாங்கிக்கிறாங்க. அப்போ நல்லா தான் இருக்குது. நானுமே பார்க்குறேன். அதான் வேணா இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம், நான் ஒருத்தனோட விருப்பம்படி. மற்றபடி ஓகே நல்லா டன். சாஃப்டாக வந்திருக்கு. எல்லாமே பக்காவாக இருக்கு. மிளகோட காரம், அப்புறம் இந்த ஜீரகம் அங்கங்கே கடிப்படுறது, அதுதான் வேணும். இங்கே சாப்பிட்டு முடிச்சிடுவோம் போல இருக்கு. ஸோ அதனால் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களை இருக்க சொன்னாங்க மற்றும் ஜனனி. ஸோ see you, டாட்டா, bye, see you in another video. பாய். கத்திடாதீங்க, டைம் என்ன ஆகுது வெளில சொல்ல முடியாது.